வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான ஈஸியான மீன் குழம்பு பார்க்கலாம். மண் சட்டியில் செய்யலாம். அதுக்காக மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன். அது நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் வடகம் போட்டிருந்தேன். அது பொரியட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய குழம்பு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த குழம்பை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் கழுவி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துக்கிறேன். இது கிழங்கா மீன். இது மீன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டு, கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்ட பிறகு ரொம்ப கலக்க வேணாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான மீன் குழம்பு மண் சட்டியில் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.